இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னப்பா நீ சிவனாண்டி தான் கூட்டத்துல எப்பவும் கலகம் பண்ணுவானா? அவன் கூட வந்த நீங்களும் இப்படி பேசுறீங்க? தம்பி நம்ம ஐயாவோட பேரன், அவர் இந்த பூஜையை பண்றதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க ஊரு நன்மைக்காக தான் சொல்றோம். இந்த கும்பாபிஷேகத்துல எந்த குளறுபடியும் நடக்காம இருக்கணும்னா முறைப்படி ராஜராஜன் தான் கலச பூஜையை ஆரம்பிச்சு வைக்கணும். ஐயா, அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன செய்ய வேண்டியதானே? இங்க பாருங்க, ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேச வேணாம். நாங்க எங்களுக்குள்ள கலந்து பேசி ஒரு முடிவை சொல்றோம். அது வரைக்கும் நீங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம முடிவை சொல்லிடுவோம்பா. தம்பி, சிவனாண்டி வில்லங்கம் பிடிச்ச ஆளுதான். ஆனா இங்க இருக்கிற எல்லாருடைய எண்ணமும் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும், ஊரு நல்லா இருக்கணும்ன்றதுதான். அவ்வளவுதான்பா. அதனால நான் சொல்றத நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும், இந்த ஊரு நல்லா இருக்கணும்னு சொன்னீங்க. என்னோட ஆசையும் அதாங்க. உங்க மனசில் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வெளிப்படையாவே சொல்லிடுங்க. ராஜராஜன் ஐயா வயசுல பெரியவர். இந்த முறை அவர் வந்து கலச பூஜை பண்ணட்டும். இனி அடுத்து ஒரு வருஷங்கள நீங்களே பண்ணலாம் அப்படிங்கறதான் தம்பி எங்க அபிப்பிராயம். உங்க எல்லாரோட முடிவு தான் என்னோட முடிவும். நான் ஏற்கனவே என் மாமா வருவார்னு சொல்லியிருக்கேன். என் மாமா கையால தான் இந்த முறை கலச பூஜை நடக்கும்.